கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள அம்மையகரம் கிராமத்தில் பொதுமக்கள் கடந்த 30 ஆண்டுகளாக டிக்காடு எனும் குடிமனை பட்டா பெற்று தீச்சுடர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வீடு கட்ட இடம் இன்றி தவிக்கின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு பொதுமக்கள் அப்பகுதி தாசில்தார் மற்றும் BOR இவர்களை சந்தித்து எங்களுக்கு வீடு கட்ட இடம் கொடுக்குமாறு வலியுறுத்தினார். அதிகாரிகள் ஒரு பள்ளத்தை காண்பித்து வீடு கட்டிக் கொள்ளுமாறு கூறியுள்ளார்கள். பொதுமக்கள் சென்று பார்த்தபோது அங்கு மிகப்பெரிய பள்ளமும் பாறையும் கூடிய நீர் வாய்க்கால் காணப்பட்டது. பொதுமக்கள் அதிர்ந்து அதிகாரிகளை சென்று கேட்டபோது இதுதான் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் என கூறி அலட்சியப்படுத்தியுள்ளனர். அதைத் தொடர்ந்து மக்கள் மெய்வழிச் சட்ட மையம், மெய்வழி மக்கள் இயக்கம் இவற்றின் மாவட்ட நிர்வாகிகளான மாவட்டத் தலைவர் ஜெயமூர்த்தி, மாவட்ட செயலாளர் பலியில்லா மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சங்கர், மாவட்ட இளைஞரணித் தலைவர் பிரபு, ஒன்றிய தலைவர் இளையராஜா, ஒன்றிய செயலாளர் சரவணன், ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் செல்லையன் இவர்களை சந்தித்து தங்களின் நிலையை கூறினார். அதைத் தொடர்ந்து இயக்க நிர்வாகிகள் அனைவரும் வட்டாட்சியர் அணுகி மனு கொடுத்துள்ளனர். மனுவை ஆராய்ந்த தாசில்தார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது. அதைத் தொடர்ந்து மெய்வழி சட்ட மையம் மற்றும் மெய்வழி மக்கள் இயக்கம் நிறுவன தலைவர் வேதம் சந்திரபோஸ் மற்றும் மாநில தலைவர் கார்த்திக், மாநில செயலாளர் ஜேசுதாஸ் ஆகியோர் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தாலுகா அலுவலகம் எதிரில் இன்று நடைபெற்றது. அவர்களுடன் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நீதி மறுக்கப்பட்ட ஏழைகளுக்கான ஏழைகளுக்கான